அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, திருநீற்றை ஒருவர் அவ்வளவு சுலபமாக தொட்டுவிடவும் முடியாது. நெற்றியில் பூசிக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் திருநீறு சிவபெருமானுக்குரிய ஒரு மங்களப் பொருள். சிவனுடைய அருட்கடாட்சம் இருந்தால் மட்டுமே நீரை நெற்றியில் பூசிக்கொள்ள முடியும். அனைவருக்கும் உள்ள பயமே விதியைப் பற்றித்தான். இந்த விதியை மாற்றி எழுத ஒருவனால் மட்டுமே முடியும். அவன்தான் பரம்பொருள். சிவனைப் பற்றிக் கொண்டு, உள்ளத்தில் சிவனை நிறுத்தி நெற்றி நிறைய திருநீற்றை பூசிக்கொண்டு அவன் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருப்பவர்களை ஒருபோதும் யமன் கூட நெருங்க மாட்டான். நாட்டை ஆளும் மன்னனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வசதி படைத்தவன் ஆனாலும் சரி, முடிவில் பிடி சாம்பல்தான் என்று பட்டினத்தடிகள் கூறியிருக்கின்றார். மார்க்கண்டேயன் விஷயத்தில் அவனை பிடிக்க யமன் நெருங்கியபோது சிவ நாமத்தை சொல்லிக் கொண்டே மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுகப் பற்றிக் கொண்ட பின்பும் தன் கடமை ஆற்ற எண்ணியபோது சினம் கொண்டு வெகுண்டெழுந்த சிவபெருமான் காலால் யமனை எட்டி உதைத்தார். இதன் பிறகு சிவபெருமான் அனைவருக்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். நெற்றியில் நீர் பூசி சிவ நாமம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களை ஒருபோதும் நெருங்கவே கூடாது என்று கூறினார். நெற்றியில் திருநீறு பூசியவர்களை சிவன் ஒருபோதும் கைவிடமாட்டார். திருநீறு பூசிக் கொள்ளும் போது ஓம் நமசிவாய என்று சொல்லிப் பூசிக்கொள்ளுங்கள். தீவினைகள் நம்மை அணுகாது. திருநீலகண்டன் காத்தருள்வார். ஓம் நமசிவாய.